வணக்கம் and welcome to DSS Training Session. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SQL ஓட இன்னர் ஜாயின்ங்கிற கான்செப்ட் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க DSS Training Solution சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு சேனல் இருக்குன்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு இந்த டாபிக்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. சோ வாங்க நம்ம SQL இன்னர் ஜாயின்ங்கிற கான்செப்ட்டுக்குள்ள போலாம். சோ இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க இன்னர் ஜாயின் என்ன, இன்னர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க, சரி நார்மல் ஜாயின்னா என்ன, இன்னர் ஜாயின் என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் ரெண்டுமே ஒன்று தான். ஜாயின்ஸ் என்ன பண்ணுன்னா என்னோட ரெண்டு சைட் டேபிள் இருந்து, தட் மீன்ஸ் என்னோட லெஃப்ட் டேபிள் இருந்தும் ரைட் டேபிள் இருந்தும், லெஃப்ட் சைட் டேபிள் ப்ளஸ் ரைட் சைட் டேபிள் ரெண்டு சைட் டேபிள்லையும் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதோ மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபெச் பண்ணி காட்டும். இதுதான் வந்து நம்ம வந்து நார்மல் ஜாயின் சொல்லுவோம், இல்லைன்னா வந்து இன்னர் ஜாயின் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம குயிக்காக டெமோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்னர் ஜாயின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லெஃப்ட் ஜாயின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரைட் ஜாயின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்லே வந்து அதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனியான வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு இது நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஜாயின் பார்த்துட்டோம், ரைட் ஜாயின் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னர் ஜாயின் பார்ப்போம். இது இல்லாமல் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா அவுட்டர் ஜாயினை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம குயிக்காக டெமோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தேவையில்லத்தில் என்கிட்ட வந்து ரெண்டு குறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிஸோட டேபிளில் வந்து இந்த எல்லா எம்ப்ளாயிஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஃப்ரம் வந்து 1 to 7 வரைக்கும் 7 லொக்கேஷன்ஸில் இருக்குது. லொக்கேஷன் சேல்ஸில் பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து till 8 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ வாட் இட் ரெஃபர்ஸ், எனக்கு வந்து ரெண்டு டேபிளை நான் இன்னர் ஜாயின் வச்சு நான் கம்பேர் பண்ணால் எனக்கு லொக்கேஷன் சேல்ஸ் இருக்கு, எந்தெந்த டேபிளுக்கு எந்தெந்த டேட்டாக்கு வந்து எனக்கு லொக்கேஷன் ஐடி எம்ப்ளாய்ஸ் டேபிளில் மேட்ச் ஆகுதோ அந்த ரெக்கார்டு மட்டும் தான் எனக்கு எடுத்து வரணும் இல்லையா. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன பண்ணியிருக்கேன்னா எம்ப்ளாய்ஸ் டேபிள் எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், அவங்க எந்த எம்ப்ளாயி ஃப்ரம்லேருந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி லொக்கேஷன் சேல்ஸில் லொக்கேஷன் ஐடி அண்ட் லொக்கேஷன் நேம் எடுத்திருக்கேன். எம்ப்ளாயி ஃப்ரம்மும் லொக்கேஷன் ஐடி ரெண்டே நான் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னர் ஜாயின் சின்டெக்ஸ் என்ன, ஃப்ரம் டேபிள் நேம் இன்னர் ஜாயின் டார்கெட் டேபிள் நேம், இது நான் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஃப்ரம் லொக்கேஷன் பாருங்கள் till 7 வரைக்கும் வந்திருக்கு. ஏன் 7 வந்திருக்கு, லொக்கேஷன் சேல்ஸ் எனக்கு வந்து till 8 வரைக்கும் எனக்கு ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் 7 இருக்குது. எதனால் வந்திருக்குன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஜஸ்ட் 7ங்கிற ரெக்கார்ட் வரைக்கும் மட்டும்தான் எனக்கு டேட்டா இருக்குது. ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளையும் லொக்கேஷன் சேல்ஸ் டேபிள், அதாவது ஜாயினோட எந்தெந்த டேபிள் ஜாயின் ஃபஸ்ட்டு டேபிளையும் செகண்ட் டேபிள் ரெண்டு டேபிளையும் கம்பேர் பண்ணி எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஜாயின் பண்ணுறோமோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ரெண்டு டேபிளையும் கம்பேர் பண்ணி அதில் இருக்க டேட்டா அந்த ரெண்டு டேபிளில் இருக்க டேட்டா எது வந்து மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்னர் ஜாயின் சொல்லுவோம். இப்போ இந்த நார்மல் ஜாயின் உங்களுக்கு காட்ட, இப்போ இன்னர் நான் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம், எனக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் த சேம். ஸோ இன்னர் ஜாயின் நார்மல் ஜாயின் என்ன ரெண்டுமே எனக்கு ஒன்றுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இன்னர் ஜாயின் என்ன நார்மல் ஜாயினுங்கிற என்ன எனக்கு கிளாரிட்டி இப்போ எனக்கு கிளியராக இருக்குது இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு புரியலனாலும் ஏதாவது டவுட் இருக்கனாலும் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் ஸ்பெசிஃபிக் டாபிக் வேணாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சேனல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் DSS Training Session.